வீட்டுக்கார் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சொல்லிருங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு. நான்லாம் பெரிய கோவக்கார ஆளு, தூக்கி போட்டு வாயில மிஞ்சி போடுவேன். அப்புறம் யாரம்மா? என் புருஷனை. எது? ஆமா, சொல்லி வைங்க. வீட்டுக்கு வந்தா வந்து இருமா, நாங்க சொல்லி வைக்கணும். ஆமா, சொல்லி வைங்க. அப்புறம் பாத்துக்குங்க. மரியாதையா மரியாதையா வீட்டுக்கு வந்தா வாய் காதெல்லாம் பொத்திக்கிட்டு செவனேன்னு இருக்கணும். மரியாதையா ஆமா செவனேன்னு வாயேன்னு இருக்கணும். வாயை எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். என்ன இல்லைன்னா நான் ஜோத்துல விஷத்தை வச்சிருவேன். ஆமா, என்னைய பத்தி தெரியல. ஆஹா, கொடுத்து வச்சம்மா உன் புருஷன். ஆனாதான் மறுபடியும் ஜோத்துல விஷத்தை வைக்கலாமான்னு பாக்குறேன். ஒரு ட்ரிப்பு வச்சாலதான் தப்பிச்சிருச்சு. நீங்க ஏற்கனவே முயற்சி பண்ணி பார்த்தேன், அது செட் ஆகல. ஆமா, சோறு செட் ஆகல, குழம்பு இல்ல, குழம்பு கொஞ்சம் தண்ணியா ஆகி போச்சு. விஷம் மாதிரியே அதுவும் குழம்பும் ஆகி போயிடுச்சு. அதனால தான் தப்பிச்சிட்டாப்புல. மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு குழம்பு டேஸ்டாக இருந்துச்சுன்னா முன்னே சாப்பிட்ருப்பேன், அன்னைக்கே போயிருக்கேன். குழம்பு பார்க்கையிலே ஒரு மாதிரியா இருக்கும். என்னடா அது, அவன் குழம்ப பார்த்து வெறுத்தது, அவன் விஷத்தை பார்த்து வெறுக்கல. சொல்லி வச்சிருக்கான்னு தெரியாது. சொல்லி வைங்க. என்னன்னு பஸ் ஸ்டாண்டில் வந்து பிச்சை எடுக்கிறியா, வீட்டில் வந்து சாப்பிட்றியா, அப்படியே இருக்கணும். தேவையில்லாமல் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. இருமா, என்ன என்ன வேலை பார்க்குறாங்க? என் வீட்டுக்கார் பிச்சை எடுக்கிறாரு. அது எவ்வளோ எவ்வளோ. அப்போ நீ விஷம் வைக்கலாம். ஆமாம், அவன் இந்த மானங்கட்ட தொழில் பார்க்குறதுக்கு அவன் பிச்சை எடுக்கலாம். பிச்சை எடுக்கிறது எவ்வளோ சிரமம் தெரியுமா? என்ன நீங்கள் அப்படி கேட்டீங்க? என் புருஷன் கையால் எத்தனை ட்ரிப்பு ஒடிச்சிருக்கேன் தெரியுமா? அந்த ஆள் ஒழுங்கா பிச்சை எடுக்கலன்னு என்ன பேச்சு பேசுறீங்க நீங்கள்? பிச்சை தட்டை தூக்கிட்டு எடுத்து பாருங்க. ஒரு நாள் அளவு குத்தி பிச்சை எடுக்க விட்டுருந்தேன். இருமா, திருட்டு போய் அழகா புடிங்கிட்டு போயிட்டாங்க. வேலை வாயில இருந்து வேலை. கொஞ்சம் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். இல்லை, அவனை வந்து பிச்சை எடுத்தது சரியில்லைன்னு காலுகையை ஒடிச்சியா, இல்லை பிச்சை எடுக்கிறதுக்காக காலுகையை ஒடிச்சியா? அது எனக்கு தெரியணும். எடுக்கிறதுக்காண்டி தான் காலுகையை ஒடிச்சேன். அப்பதானே அப்படி டிப்டாப்பா இருக்க முடியும். பொண்டாட்டிய நல்லா வச்சிருக்காப்லையா பிச்சை எடுத்தாது. நாலு செவத்துக்குள்ள மட்டும்தான் புருஷன். அவரு உலகத்துக்கே தெரியும். உலகத்துக்கே அந்த ஆள் தான் புருஷன் தெரியும். ஆனா அந்த ஆள் தான் உலகம். அவன் பிச்சை எடுத்தாலும் பொண்டாட்டிய சூப்பரா வச்சிருக்கான்டா அப்படின்னு பேர் வாங்கணும். என்ன உன் புருஷனுக்காகத்தான். என்னத்த அந்த மூணு பேர் வாங்கினுச்சு. நீங்க வேற சும்மா இருங்கப்பா. என்னைய கல்யாணம் பண்ணும் போது என்ன சொன்னாப்புல தெரியுமா? எங்க வீட்டுல பிச்சை எடுத்தாது என் பொண்டாட்டிய காப்பாத்துவேன்னு சொன்னாப்புல. அதனாலதான் எடுக்க விட்டுருக்கேன். இப்ப சொன்னதை காப்பாற்ற வச்சிருக்கேன். ஏமா, உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது அவன் சொன்ன வார்த்தை, நான் எப்படி சிரமப்பட்டாலும் பிச்சை எடுத்தாலும் என் பொண்டாட்டியை செல்வாக்கா வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னதுக்காகவே அவன் எப்படியும் பிச்சை எடுக்காம விடக்கூடாது. எடுக்க வச்சுட்டல்ல, ஊரை சுத்தி கடை வாங்கி பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. பிச்சை எடுத்துதான் கட்டுறாப்ல. ஆயா, தெரியலையா மக்களுக்கு? கண்ணகி சிலை, இந்த சிலைகள்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? தெரியாம அடுத்த சிலை என் சிலையை தான் வைக்கணும்னு போராட்டம் தெரியாம வச்சிருக்காங்க. உன் சிலையை வச்சுட்டு தான் அடுத்த சிலையை வச்சிருக்கணும். என்ன சொன்ன வாக்கு புருஷன் சொன்ன ஒரே காரணத்துக்காக. ஆனா அந்த நிலைமை ஆக்கி வச்சிருக்கா பாரு. நாளைக்கு ஹேண்ட்பேக் வாங்கணும். மாதிரி திறமைசாலி யாருமே இல்லைங்கிறேன். நாளைக்கு ஹேண்ட்பேக் வாங்கணும். ஆனா அதான் 2 நாளா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கப்பல என்ன ஹேண்ட்பேக் 300 ரூபாய். அந்த காசு சேர்ற வரைக்கும் இங்க வரக்கூடாது. வர விட மாட்டேன்ல. ஆமா, நான் ஹேண்ட்பேக் வாங்குறதுக்காண்டி என் புருஷன் 3 நாளா பிச்சை எடுக்கிறாப்புல. இன்னும் 300 ரூபா சேர்க்க முடியல அவனால. என்ன ஒரு பழக்கம், ஒழுங்கா பிச்சை எடுக்க மாட்டேங்கிறேன். சோத்துல உப்பை கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏப்பா, அது உனக்கு என்ன வேணும்? மாமியா, மாமனார் பிச்சை எடுக்கிறாரு. இவருக்கு அடுத்த பஸ் ஸ்டாண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மருமையனுக்கு அந்த நிலைமையா? மாமனாருக்கு புது பஸ் ஸ்டாண்டு. அடுத்து என் மாமியார் பஸ் ஸ்டாண்டா? பொண்ணு பேத்து வச்சிருக்கியா? அப்பண்டா நான் பயத்துக்கு தப்பிச்சேன். போயிட்டு வாங்க, போயிட்டான். பிச்சை எடுக்கிறது இல்லை, வேற ஒரு புள்ள வேற ஒரு குறைச்சல். ஆமா அப்பா, நீங்க அதை பத்தி வருத்தப்படாதீங்க. நானும் பிச்சை எடுக்கணுமா? அப்படியெல்லாம் இல்ல, அதுக்குதான் மருமையை உழைக்கிறாப்ல. ஆமா, நம்ம பரம்பரை உழைக்கிறாவ. மருமையை எதுக்கு இருக்காப்ல? சும்மா தானே வீட்டுல ஜோறு போட்டு வளர்க்குறோம். அதனால அது பிச்சை எடுத்து நம்ம எல்லாரையும் காப்பாத்தோம். ஆமா, மருமையை அவரோட மருமையை என்ன சொன்னேன், உங்களை சொல்லலாம். நீங்க பொங்கல்
ஆமாம். அப்புறம் அடுத்த ஏரியாவை கொடுக்க மாட்டோம் பார்த்துக்குங்க. ஆமாம். வெள்ளை கலர் சட்டையெல்லாம் போட்டிருக்க கூடாது. எங்களுக்கு யூனிஃபார்ம் தனியாக இருக்குது. நீங்கள் என்ன வெள்ளை கலர் சட்டை பச்சை கலர் வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு? ஆமாம். நாங்களாம் என் வீட்டுக்காரெல்லாம் போய் பாருங்க. இங்கே இருங்க, என் வீட்டுக்கார போய் பாருங்க. சட்டை கிட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு தான் நான் அனுப்புவோம். என்றைக்குமே அவர் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டதே இல்லை. போட்டால் அப்புறம் தெரியுமா காசு விழுகாது. நான் ஹேண்ட்பேக் வாங்கணுன்னால 3 நாளாக பிச்சை எடுக்கிறாப்புல. ஆமாம். இன்னும் முடியலை. இன்னும் 300 ரூபா சேர்க்க முடியலை. ஆமாம். என்ன இந்த ஆள் பிச்சை எடுக்கிறாப்புல? ஒயின் ஷாப்புக்கு தான் அன்னைக்கு போச்சோன்னே. ஒயின் ஷாப்புக்கு அன்னைக்கெல்லாம் உட்காந்து ஒரே தான் அழுகிறாப்புல என்கிட்ட. ஏன்னா எனக்கு காசு எவனும் போட மாட்டேங்கிறேன், எனக்கு காசு எவனும் போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி. கையாலாம் நல்லா தானே இருக்கு, சோத்துக்கு என்ன நல்லா தின்னு விட்டு நல்லா தானடா இருக்க அப்படின்னு சொல்லி கையெல்லாம் நல்லா இருக்குன்னு ஒருத்தன் சொல்லி ரொம்ப பேசியிருக்கேன் என் வீட்டுக்காரன். எனக்கு கோவம் வந்துருச்சு. ஆத்தே நம்ம புருஷனை எப்படி பேசிவிட்டானேன்னு ஒருத்த கையை வளைச்சி விட்டேன். ஆமாம். இனிமே இந்த கையை தூக்கி பிச்சை எடுக்காத, ஒத்த கையாலே பிச்சை எடு அப்படின்னு சொன்னேன். அடுத்து ஒருத்தன் சொல்லியிருக்கேன், உனக்கு காலெலாம் நல்லா தானடா இருக்கு, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டவனே நான் திருப்பி சொல்லிட்டேன், ஒரு கட்டை எடுத்தேன் ஒரே போடு காலை. இப்போ நொண்டிக்கிட்டே பிச்சை எடுக்கிறாப்புல. பிச்சை எடுக்கிற எவ்வளோ சிரமம் தெரியுமா? ஏன்டா நீ இந்த உயிரை வச்சிருக்கானு? அப்பவே க்ளோஸ் பண்ணிடுவேன். 10 லட்சம் மட்டும் கொடுக்கணும்னு சொல்லுங்க, ஆளை போட்டு தள்ளுறனா இல்லையான்னு பாருங்க. ஆமாம். குடும்ப குத்து விளக்கு இல்லைப்பா, நம்ம தொழில் அப்படி தொழில், மரண தொழில். நம்ம தொழில் என்ன ஏமா கேட்குற? எனக்கு அப்பா நம்ம தொழில் மரண தொழில். நம்ம தொழில் மரண தொழில், உயிரை கொடுத்து உழைக்கிறோம், சும்மா இல்ல. இங்க பாட்டு பாடுற பெரிய விஷயமா? அம்மா தாயேன்னு அடி வயிற்றுல இருந்து கத்தணும், அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆமா. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? அன்னைக்கு இப்படிதான். இப்போ ஆடி மாதம் வரப்போகுது. ஆடி பிறந்துருச்சு. இனிமே வந்து வேல் எடுத்து வாயில குத்தி இனிமே பிச்சை எடுக்க விடணும் அந்த ஆளை. அன்னைக்கெல்லாம் வேல் எடுத்து வாயில குத்தி தான் பிச்சை எடுக்க விட்டுருந்தேன். கூழ் காய்ச்சணும்னு பிச்சை எடுக்க விட்டுருந்தேன். ஆகா, அதுல ஒரு பெரிய கொடுமை. இவன் வாட்டில் எங்கனே ஓரமாக படுத்து கிடந்துருப்பேன் போல, கத்த முடியாமல் திருட்டு பையன் வந்து வேலாத்துக்கிட்டு போயிட்டேன். வாய் வேற கிழிஞ்சு போச்சு, வாய் வேற கத்த முடியல. இனிமே நான் இதில் செல்லில் பாட்டு பாடி இது பண்ணணும்னு நினைக்கிறேன். செல்லில் 15 வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்க விடலாமான்னு பார்க்குறேன். அம்மா தாயே, செல்லில் இனிமேல் 15 வச்சுக்கணும். ஏன்னா லேகி விற்கிறவன் கூட 15க்கிறேன், நம்ம வச்சுக்க கூடாதா? நம்ம என்ன ஊட சேர்க்குற? நம்ம குடும்பம்பா. ஆமாம். சரி விடுங்க. நீங்கள் என்ன நீங்கள் இப்படி உங்களுக்கு ஒரு வேலை ரெடி பண்ணியிருக்கேன் கௌரவமா. ஆமாம். என்ன வேலை? அந்த மாரியாத்தா கோயிலுக்கு பக்கத்தில். நான் கூட காசு என்றதாக்குன்னு பார்த்தேன். நீங்க நல்லா பாட்டு பாடுறீங்களா இல்லையா? ஆமா. அதனாலதான் நீங்க இவ்வளவு ஜாம தூக்கவே வேண்டியதில்ல. ஆமா. நீங்க ஏன் என் புருஷனை மாதிரி செலவு பண்றீங்க? ஏடா உனக்குலாம் கண்ணெல்லாம் நல்லா தானே தெரியுதுன்னு கேட்டா, நான் தான் கருப்பு கண்ணாடி வாங்கி போட்டு விட்டுருவல்ல, நீங்க எவ்வளவு சிரமம் பண்றீங்க? ஆமா. நீங்க இந்த அதை மட்டும் எடுத்துக்குங்க, அந்த கிளி இழுப்ப மட்டும், வேற எதுவுமே வேண்டாம். ஆமா, பாட்டு மட்டும் பாடுங்க. உங்களுக்கு அந்த மாரியம்மன் கோயில நான் உங்களுக்கு எழுதி வைக்கிறேன். ஒன்று பிள்ளையா பத்தலுக்கு அது ஒன்று தான் பாக்கி. அண்ணே, நமக்கு பஸ் ஸ்டாண்ட் ஓகேவா? அவர் பெரியார் சிலை விடு. அண்ணே, நீ இங்காரு, நீ இந்த சம்பளம் உனக்கு பத்தாது, உனக்கு அதிகமாக வாங்கி தரேன் சம்பளம். அவனுக்கு 50 ரூபா விழுந்துச்சு, நேரம் ஜூஸ் கடைக்கு போவேன். நீ போனேன் அங்கிட்டு, இன்னைக்கு பிச்சை எடுக்கிறவங்க தான் கோடீஸ்வரன் சொன்னா நீங்கள் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் பிச்சைக்காரன் பொண்டாடி மாதிரியா இருக்கிறேன்? ஆமாம். நம்ம பேங்க்லயே வேலை பார்க்குற மாதிரி ஆளா இருக்கேன். எத்தனை கார்டு இருக்கு? ஏடிஎம் கார்டு அதெல்லாம் இருக்கு. என் புருஷன் பேர்ல எதையுமே வச்சுக்கிறது இல்லை. பிச்சை எடுக்கிறது அவரா இருந்தாலும். அப்பா கெட்டப் நல்லா இருக்கேப்பா, இந்த வெள்ளை கலர் சட்டையை மட்டும் கட்டினா நீங்க அப்படியே இருப்பீங்க. கூட வந்தா எல்லாரும் பிச்சை தான் எடுக்கணும் போல. நான் அந்த தொழிலே இருந்தனால என் கண்ணுக்கு எல்லாருமே அப்படியே தெரியுறீங்க.